ஏசாயா 59:19 வெள்ளம் போல் சத்துரு வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் எனவேதான் நமக்குள் வாசமாய் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாய் இருக்கிறது. அப்போஸ்தலர் 10:38 நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அளவில்லாமல் அபிஷேகம் பண்ணியிருந்தார். எனவேதான் யோவான் 16:33 உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று இயேசுவால் சொல்ல முடிந்தது. இன்று நாமும் பரிசுத்த ஆவியினால் கர்த்தருடைய ஆவியினால் நிரம்பி இருக்கும் பொழுது கலாத்தியர் 5:22-23 உள்ள ஆவியின் கனியையும் 1 கொரிந்தியர் 12:8-9-10 உள்ள ஆவியின் வரங்களையும் நமக்கு தந்து பொல்லாங்கன் எய்யும் அக்னியாஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதாக தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் நம் கரத்தில் தந்து சத்துருவை அவர் நமக்காக முறியடிக்கிறார், நம் கையில் ஜெயத்தை கொடுக்கிறார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக.